வெல்கம் டு சிவில் ஸ்ட்ரீட் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா சமச்சீர் வார்ம் சீரிஸோட டே 5க்கான சொல்யூஷன் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் மெயின் ரீசன் ஃபார் வாட்டர் ஸ்கேர்சிட்டிக்கு மெயின் ரீசன் கேட்கறாங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மட்டும் வாட்டர் ஸ்கேர்சிட்டிக்கு வராது. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மழைநீர் சேகரிப்பு வாட்டர் ஸ்கேர்சிட்டிக்கு ரீசனாக வராது. ஸோ அது வந்து நல்லது. ஸோ 1, 2, 3, 4 ஆப்ஷன் ஏ தான் தெரியுது ஆன்சர். தண்ணீர் பற்றாக்குறைக்கு மழைநீர் சேகரிப்பு வராது. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் தி கெமிக்கல் நேம் ஆஃப் ஜிப்சம்? ஜிப்சமுக்கு வேதியியல் பெயர் என்ன கேட்கிறாங்க? கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் ஆப்ஷன் பி இருக்கு. ஸோ ஆன்சர் 3 பாருங்க, சர்ஃபேஸ் வாட்டர். ஓகே, அரேஞ்ச் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டோட்டலி அவைலபிள் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் அசெண்டிங் ஆர்டர். அதை முழுவதுமாக கிடைக்கும் நன்னீர் விநியோகத்தை ஏறு வரிசையில் ஏற்பாடு செய்யும். ஓகே, ஏறு வரிசையில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏறு வரிசைன்னா சிறு சிறு வந்து பெருசு வரணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இதுக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ சர்ஃபேஸ் வாட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 0.3% வரும். அதர் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் 0.9% வரும். கிரவுண்ட் வாட்டருக்கு பாத்தீங்கன்னா 30.1 வரும். கிரவுண்ட் வாட்டருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கேப்சன் போலாரைஸ் கேப்சன் கிளேசியர் பாத்தீங்கன்னா 68.7 வரும். ஓகே, ஸோ இதுதான் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் ஏ இருக்கு. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, டென்யூர் ஃபார் தி ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இஸ் 5 இயர்ஸ். இது கரெக்ட். ஓகே, செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் லோக்கல் பாடிஸுக்கு வந்து எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணும். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் கண்டக்ட் பண்ணும். ஓகே, மாநில தேர்தல் ஆணையம் கண்டக்ட் பண்ணும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ணும். அப்ப செகண்ட் தப்பு, ஒன்று தான் கரெக்ட். ஒன்லி ஒன் இஸ் கரெக்ட் இருக்கு. ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, அக்கார்டிங் டு 73 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் இட் இஸ் மேண்டேட்டரி 50% இல்ல 33%. உமனுக்கு வந்து 33%, பெண்களுக்கு வந்து பஞ்சாயத்துல ரிசர்வேஷன் வந்து இருக்கு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ஒன்னு தப்பு, செகண்ட் கரெக்ட். அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஒன்லி பி, ஒன்லி 2 இஸ் கரெக்ட். ஓகே, அடுத்து பாருங்க, சிக்ஸ்த் கொஸ்டின், கிராம சபா மீட்டிங். கிராம சபா மீட்டிங் கரெக்ட் 4 times a year. ஸோ கொடுத்துருக்காங்க. ஓகே, 4 times a year இது கரெக்ட். அடுத்து பாத்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் 18, அதாவது எலெக்ஷன்ல அட்டென்ட் பண்றதுக்கு those who have attained the age of 18 you can take part in கிராம் சபா மீட்டிங். கிராம் சபா மீட்டிங்ல 18 வயசு பூர்த்தி அடைஞ்சா எடுக்கலாம், உள்ள வந்து இது பண்ணலாம் சொல்றாங்க, பங்கேற்கலாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, 18 வயசு பிளஸ் இந்த எலக்டோரல் ரோல்ல வந்து அவங்க பேர் வந்திருக்கணும். பஞ்சாயத்தோட எலக்டோரல் ரோல்ல அவங்க பேர் வந்திருக்கும். ஸோ இது ரெண்டாவது தப்பு. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். ஓகே, ஏ. ஸோ 2 தப்பு, ஏ ஒன்லி ஆன்சர். இதுக்கு 1 ஒன்லி ஆன்சர். ஸோ செவன்த் பாருங்க, கன்சிடர் தி ஃபாலோயிங் பேர். இன்கரெக்ட்னு கேட்கறான். எல்லாமே கரெக்ட் தான். ஓகே, மூணுமே கரெக்ட். ராக்கெட் டெம்பிள் மகேந்திரவர்மன் ஸ்டைலு, மோனோலித்திக் அல்ராதாஸ் வந்து மாமல்லன் ஸ்டைலு, ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் நந்திவர்மன் ஸ்டைல், ராஜசிங் ஸ்டைல். ஓகே, எல்லாமே கரெக்ட். அப்போ நன் ஆஃப் தி அபோவ் தான் இது கரெக்ட். ஏன்னா இன்கரெக்ட் கேட்கறாங்க, மூணுமே கரெக்ட். அதனால நன் ஆஃப் தி அபோவ் வரும். எயித்து பாருங்க, மகேந்திரவர்மன் கான்ட்ரிபியூஷன் பத்தி கேட்கறாங்க. ஓகே, எயித்தோட ஆன்சர் பாத்தீங்கன்னா பி 2, 3, 4. ஏன்னா மகேந்திரவர்மன் வாஸ் இனிஷியலி ஃபாலோவர் புத்திசம் இல்ல ஜெயினிசம். ஓகே, ஆரம்பத்துல சமணம் ஜெயினிசம் தான் ஃபாலோ பண்ணிருப்பா. அதுக்கடுத்து சைவிசம் மாத்திருப்பா. யாருன்னா அப்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் புத்திசம் ஃபாலோ பண்ணிருக்க மாட்டேன், ஜெயினிசம் ஃபாலோ பண்ணிருப்பா. ஜெயினிசத்துல சைவிசத்தை மாத்திருப்பா. யார் பாத்தீங்கன்னா அப்பர். அப்ப 2, 3, 4 கரெக்ட். 1 வந்து 9வது கொஸ்டின் பாருங்க, நலந்தா யூனிவர்சிட்டி வந்து நலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யாருன்னு கேட்கறேன்? குமாரகுப்தா 1. ஓகே, அடுத்து 10th ஒன் பாருங்க, இந்த ஒரு பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க. சமுத்திரகுப்தாவோட பையன் கொடுத்திருக்காங்க. விக்ரமாதித்யா என்று அழைக்கப்படுவது யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரகுப்த 2ஆம் சந்திரகுப்தர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 2ஆம் சந்திரகுப்தர். ஸோ இந்த பேராகிராஃப் படிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 2ஆம் சந்திரகுப்தர். 11 பாருங்க, சமுத்திரகுப்தா பத்தி கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2 and 3. ஏன் தப்பு பாத்தீங்கன்னா கவிராஜா வந்து மிலிட்டரி கான்கோஸ்ட்கான கொடுத்துருக்க மாட்டாங்க. கவிராஜா வந்து இதுக்கு பொயட்ரி. ஓகே, அதாவது போயத்துல வந்து நல்லா கவிதை எழுதியிருப்பாரு. ஸோ அதனாலதான் கவிராஜான்னு கொடுத்துருப்பாங்க. மிலிட்டரி கன்கோஸ்டுக்கு வந்து சமுத்திரகுப்தாக வந்து மிலிட்டரி கன்கோஸ்ட் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெப்போலியன் கொடுத்துருப்பாங்க. ஸோ மிலிட்டரி கன்கோஸ்ட் வந்து நெப்போலியன், அதாவது ராணுவ வெற்றிகளுக்காக அவர் கழித்த பட்டம் வந்து நெப்போலியன். ஓகே, கவிராஜா எதுக்கு அடிச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா பொயட்ரி, அதாவது போயத்துக்கு வந்து நல்லா போயம் வந்து நல்லா எழுதியிருப்பாங்க. அதனால அவங்க வந்து கவிராஜாங்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கனிஷ்கான் புத்திசம் பத்தி கேட்கறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா சி 3, 3 1. எதுக்கு ஃபர்ஸ்ட் தப்புன்னு பாத்தீங்கன்னா ஹினாயன் அண்ட் மகாயனம். ஓகே, மகாயனா வந்து அட்வொகேட் பண்ணிருப்பா, ஹினாயனா பண்ணிருக்க மாட்டா. ஆர்கனைஸ் ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சில் லீடிங் டு ஸ்பிளிட் டு புத்திசம் இன்டு ஹினாயிசம் மனாயிசம். ஸோ புத்திஸ்ட் கவுன்சில், ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சில் முன்னாடி நடந்திருக்கும், கனிஷ்காவுக்கு முன்னாடி நடந்திருக்கும். ஸோ அதனால தப்பு. இது ஆப்ஷன் 3 தான். 13th கொஸ்டின் பாருங்க, கன்சிடர் தி ஃபாலோயிங் அபவுட் ரிலிஜியன் சொசைட்டி ஆஃப் சங்க பீரியட். சங்க காலத்துல உள்ள இந்த ரிலிஜியன் சொசைட்டியை பத்தி கேட்கறாங்க.
சமயம், அதாவது சமயம் சமூகத்தை பத்தி கேட்கறாங்க. சங்க காலத்தோட சமூகத்தை பத்தி. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா டி. ஸோ 1, 2, 3. ஸோ ஃபோர்த் வந்து தப்பு. ஓகே, 1 கேஸ்ட் டெவலப்மெண்ட் தமிழகம் சிமிலர் டு நார்த்தன் இந்தியா. தப்பு இது. ஓகே, நாட் சிமிலர். ஸோ நாட் சிமிலர். சிமிலர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட். ஓகே, ஒன்று போல் இல்லை. அடுத்து 14th கொஸ்டின் பாருங்க, அதே தான் கொடுத்துருக்காங்க, ரிப்பீட் ஆயிடுச்சு கொஸ்டின். அடுத்து 15th கொஸ்டின் பாருங்க, உமனோட ஸ்டேட்டஸ் பத்தி 4 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா பி. ஓகே, 1 and 3. 2 வந்து தப்பு, 4 தப்பு. ஏன் அப்படின்னா மேரேஜ் வாஸ் சோலி பேஸ்டா அரேஞ்சு சாய்ஸஸ் பை ஃபேமிலி. அவங்க வந்து செல்ஃப் மேரேஜா பண்ணியிருப்பாங்க, லவ் மேரேஜ் அந்த மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு பண்ணியிருப்பாங்க, அரேஞ்ச் மேரேஜா இருக்காது. ஸோ சன் ஹேட் ஹையர் ஷேர்ஸ் இன் தேர் பேரண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி. அவர் பெட்ரோல் சொத்துல வந்து சன் பையனுக்கு வந்து ஈக்குவல் ஷேர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹையர் ஷேர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா பையனுக்கும் பொண்ணுக்கும் இங்க வந்து ஈக்குவல் ஷேர் தான் இருக்கும். மென்னுக்கும் உமருக்கு ஈக்குவல் ஷேர் தான் இருக்கும். சன்னு வந்து இந்த இடத்துல ஹையர் ஷேர் வந்து கொடுப்பாங்க. ஓகே, இப்போ ஈக்குவல் ஷேர் தான் இருக்கும். 1, 2, 4 தப்பு, 1, 3 கரெக்ட் இருக்கு. ஆன்சர் வந்து பி. 16 கொஸ்டின் பாய், ஹிந்து மேரேஜ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது இந்து திருமணங்கள் திருத்த மசோதா 1967 வந்து சிஎன் அண்ணாதுரை பீரியட்ல வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஆப்ஷன் சி. லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், மேங்க்ரூவ் காடுகள் காணப்படும். ஓகே, அடுத்த ஆர்டிகல் 335 வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வீஸ், SC ST உள்ள கவர்மெண்ட் சர்வீஸ்ல SC ST கொடுத்தது ஆர்டிகல் 35 ரிசர்வேஷன் பத்தி பேசுறது 335. ஓகே, அடுத்து ஹைட்ரோஸ்பியர் லித்தோஸ்பியர் பயோஸ்பியர் அயனோஸ்பியர். இந்த மேட்ச் ஃபாலோயிங் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆன்சர். ஹைட்ரோஸ்பியர் வந்து எர்த் வாட்டர், ஹைட்ரோனா வாட்டர் நிறுத்தும். ஓகே, மேட்ச் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து லித்தோஸ்பியர்னா எர்த் கிரஸ்ட், லோயர் போர்ஷன் ஆஃப் மேண்டில் அப்படின்னு சொல்றாங்க. பயோஸ்பியர்னு பாத்தீங்கன்னா லைஃப் அபவ் 50 கிலோமீட்டர் கோயின்சைட் வித் மீசோஸ்பியர். அயனோஸ்பியர் வந்து லித்தோஸ்பியர் ஹைட்ரோஸ்பியர் அட்மாஸ்பியர் இன் விச் லிவிங் ஆர்கானிசம் லிவ்ஸ். ஓகே, அடுத்து 20th கொஸ்டின் பாருங்க, ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் புத்திசம் கிவன் பை 4 நோபல் ட்ரூத்ஸ். அதாவது பௌத்த மதத்தின் அடிப்படை கோட்பாடுகள் சேராதுன்னு கேட்கறாங்க. சேராது பாத்தீங்கன்னா இறப்பற்ற ஆணம். மிச்சம் 3மே சேரும், 4வது வந்து சேராது, இறப்பற்ற ஆணம். ஓகே, அடுத்து 21 பாருங்க, காலபுரா பீரியட், தமிழகத்துல காலபுரா காலத்தை பத்தி கேக்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா சி. 1, 3, 4. 2 ஏன் தப்புனா லிட்டரி சோர்சஸ் ஆஃப் திஸ் பீரியட் லிங்க் இன்கரெக்ட் கேட்கறேன். ஓகே, இன்கரெக்ட். 1, 3, 4 தான் இன்கரெக்ட், 2 வந்து கரெக்ட். ஓகே, 1 வந்து தப்பு. காலபுரா பீரியட் கன்சிடர் டார்க் ஏஜ் இல்ல. ஓகே, இங்க 4 தான் இருக்கும். காலபுரா பீரியட் வந்து நல்லா தான் இருக்கும், டார்க் ஏஜ் இல்ல. ஸோ தேர்ட் பீரியட் பாத்தீங்கன்னா ஜெயினிசம் புத்திசம் டிக்ளைன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மேலதான் வந்திருக்கு ஜெயினிசம் புத்திசம். அதே ட்ரேட் அண்ட் காமர்ஸ் டிக்ளைன் இந்த இடத்துல நல்லா இருக்கு. ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து ஃப்ளோரிஸ் ஆயிருக்கும். ஓகே, நல்லா இருந்திருக்கும். ஸோ அதாவது 1, 3, 4 வந்து தப்பு, 2 வந்து கரெக்ட். அப்ப இன்கரெக்ட் கேட்கறேன். 1, 3, 4 சி தான் ஆன்சர் இருக்கு. 22 மாளவிகா மித்ரா, மாளவிகா மித்ரா பத்தி கேட்கிறான். ஓகே, இது வந்து மாளவிகா மித்ரா பத்தி பாத்தீங்கன்னா சி. போத் 1 and 2. இது வந்து சான்ஸ்கிரிட் டிராமா காளிதாசன் வந்து எழுதினது. விக்டரி ஆஃப் வாசுமித்ரா, அக்னிமித்ரா சன். அக்னிமித்ராவோட சன்னு வந்து வாசுமித்ரா, அவரோட விக்டரியை பத்தி பேசுறது அந்த மாளவிகா மித்ரா. ஸோ கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்து 23 பாருங்க, சாத்வானா டைனஸ்டி கௌதமி புத்திரா சாத்காரணி பத்தி கேட்கறாங்க. ஓகே, 23வது பாத்தீங்கன்னா ஆன்சர் 3 ஒன்லி. ஆப்ஷன் தப்பு. ஸோ 3 ஒன்லி தான் இந்த இடத்துல கரெக்ட். 1, 2 தப்பு. ஸோ சிமுகா ஃபவுண்டர் சாத்வானா டைனஸ்டி கிரெடிட் வந்து டிஃபிட்டிங் அலெக்சாண்டர் கிரேட் இன் தி பேட்டில். டிட் நாட் டிஃபீட். ஓகே, இந்த இடத்துல டிஃபீட் பண்ணிருக்க மாட்டாரு. ஸோ டிட் நாட் டிஃபீட் வரணும் இந்த இடத்துல. ஸோ டிட் நாட் டிஃபீட் பண்ணிருக்க மாட்டாரு, தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, டிஸ்கிரைப் நாசிக் பிரகஸ்தி அஸ் டெஸ்ட்ராயர் ஆஃப் ரோமன் இன்வேடர். ஓகே, கௌதம சாத்காரணி வந்து ரோமன் இன்வேடர் வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்க மாட்டாரு. ஸோ கிரீக் டெஸ்ட்ராயர் ஆஃப் கிரீக் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணிருக்கோம் கௌதம புத்திரி சாத்காரணி. ஓகே, அடுத்து 24 பாருங்க. ஸோ 24மே இந்த இடத்துல வந்து 24 பாருங்க, ருத்ரதாமன் வந்து ருத்ரதாம இன்ஸ்கிரிப்ஷன் பத்தி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா பி. 2 ஒன்லி. 1 வந்து தப்பு. ருத்ரதாமன் வாஸ் ப்ராமினன்ட் கிங் ஆஃப் குசானாஸ், சாகஸ். ஓகே, சாகாஸ் இந்த இடத்துல சாகாவோட அரசர் தான் ருத்ரதாமன், குசாகாவோட அரசர் இல்ல, குசானாவோட அரசர் இல்ல. அப்ப 2 வந்து கரெக்ட். ஜுனாகத் கிரினா இன்ஸ்கிரிப்ஷன் கிவ் டீடைல் அக்கௌண்ட் ஆஃப் ருத்ரதாமன். ஓகே, 25 கொஸ்டினுமே ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல 2 கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. 23 கொஸ்டினுக்கு நீங்க எவ்வளவு மார்க் சொல்லுங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஓகே, 23க்கு எவ்வளவு எடுத்துக்கீங்க சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சிவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.